எத்தனையோ டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன? அந்த எங்க என்கிட்டயே ஆக்சுவலா எங்க அது இருக்காங்க? அது அது ஒண்ணு வேற நெக்ஸ்ட் வேற. என்கிட்டயே கேக்குறீங்களா? அத உங்ககிட்ட நீங்க கேக்குறேன். மத்தவங்க கிட்ட தானே கேட்கணும். உங்ககிட்ட நீங்க ஸ்பெஷலா பார்த்தது, எனக்கு இதெல்லாம் ஸ்பெஷலா வரும் ம். அப்படின்றது உங்களுக்கு தோணியிருக்குல்ல? மத்தவங்களோட நான் இத நல்லா பண்ணிருவேங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல உங்களுக்கு? ஆம், நம்ம வந்து சஞ்சய் ராமசாமி சொன்ன மாரி தான். தலக்கணத்துக்கும் அ, தன்னம்பிக்கைக்கும் ஒரு தல நூலு இருக்கணும் ம், அப்டின்ட்டு. ம். அவ்ளோ கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு டிஃபிகல்ட் ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகே. நாங்க வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு அப்டின்னா, எடுத்த உடனே போய் இதெல்லாம் அசால்ட்டுன்லாம் அதெல்லாம் முடியாது. ம், அந்த கேரக்டர் இப்போ டிஎன்ஏ பேசும்போ, ம், நிமிஷா நான் நான் சார் நெல்சன் சார் வந்து போட்டு காமிக்கிறாரு சீன். நான் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! இத ம். நான் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியலையே!" அப்படின்ட்டு தான் இருந்தது எனக்கு டென்ஷனா. அ, பட் அது பேச, 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 பேச அது முடிச்சுட்டு பார்க்கும்போது நானா பேசினேன் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ம். ஸோ என்னால முடியும். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே முடியாது. எப்பவுமே நம்ம ஒரு லேர்னர். நம்ம வந்து ஒரு பிகினர் மாரி தான் நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து ம். ஒரு அர்ஜ் இருக்கணும் கத்துக்கிறதுக்கு. கண்டிப்பா. நம்ம கத்துக்கணும், கத்துக்கணும். இன்னும் பத்தாது. இன்னும் நம்ம டெவலப் ஆகணும், குரோ ஆகணும்னு நெனச்சா தான், ம். நம்மளால இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். என்னால இத செஞ்சுருவேன்ட்டு யாராலயுமே சொல்ல முடியாது.